நமது நிகழ்ச்சி முன்னேறி வைக்க அறிவியல் கண்காட்சியை விழா இந்த 31ஆம் ஆண்டு அறிவியல் பொங்கல் நாளின் அறிவியல் கண்காட்சியை மாவட்ட மருத்துவர் மற்றும் தலைமையேற்று சிறப்பித்த நமது மணிமேகர் லீலாகுமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொங்கல் விழாக்கள் தலைவர் செயலாளர் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நாட்டின் குடியரசு தினத்தன்று சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த அறிவியல் கண்காட்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அரசு ஆங்கில மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களை அன்போடு வரவேற்று வைக்கின்றோம். மற்றும் ஆங்கில மொழியில் ஆசிரியர்கள் அவர்களை அன்போடு வரவேற்று வருவது இப்போது பொங்கல் விழாக்கள் தெரிவிக்கிறது.
ஜேசிபி MS MP அவர்கள், ஆர்பிஎஸ் மெட்ரிக் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி அமுதா MCOM அவர்கள், மருதமலை மெட்ரிக் பள்ளி சூலூர் தலைமை ஆசிரியர் KP காந்திமணி MA அவர்கள், அதே போல ராமச்சந்திரன் கலைஞர் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சூலூர் திருமதி கீதா MA அவர்கள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி SL நகர் சூலூர் திரு SM குணசேகரன் MSc BEd அவர்கள், அனுகிரகா வித்யா மந்திர் சூலூர் தலைமை ஆசிரியர் திருமதி உமா மகேஸ்வரி MBA BEd அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலும் இதற்கு சிறப்புட்ட வருகை இருக்கின்ற பாலாஜி கிளினிக் மருத்துவர் S சத்யமூர்த்தி MBBS அவர்கள், பாரதிதாசனின் வரிகள் மெய்ப்பிக்கப்பட்டு 6லிருந்து 60 வரை அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து 31 ஆண்டுகளாக இடைவிடாது தொடர்ந்து வளர்பிறை போல வளர்ந்து சூலூர் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. நீ சிந்திக்கும் விதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், நீ சிந்திக்கும் விதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்றார் அப்துல் கலாம். அன்றே சிந்தித்தார் நம் ஐயா சூரா தங்கவேலு ஐயா அவர்கள். இந்த மாற்றத்தை காண அரங்கினுள் சூலூர் பாவேந்தர் பேரவையினரால் நடத்தப்பட்ட பொங்கல் விழாவை ஊர்கூடி நடத்த திட்டமிட்டு விதை விதித்து சென்றார். இதன் தொடர்ச்சியாக இன்று அறிவியல் கண்காட்சி. அறிதோறும் அறியாமை காண்பது போல் இங்கு ஏராளமான அறிவியல் படைப்புகள் படைக்கப்பட்டுள்ளன. சந்திர மண்டலத்தினுள் மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் எனும் வகையில் புதுமைகள் பல படைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் விழாவில் எத்தனை விழாக்கள் நடைபெற்றாலும் சூலூரின் நகர தந்தை சூரா தங்கவேலு ஐயாவின் முதல் பார்வை எப்போதும் அறிவியல் கண்காட்சியே கண்காணிக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இதோ SRT ஐயா விதைத்த விதைகள் இன்று மரமாய் விழுதுகளாய் அரங்கம் நிறைந்த இக்காட்சியினை கண்டு அவர் மனம் மகிழ்வார். அவர் இன்று இல்லாவிட்டாலும் அவரின் மகனார் அவர் தம் வழி வந்தோராலும் இவ்விழாவை பல்வேறு பணிகளுக்கிடையிலும் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற பொங்கல் விழா குழு தலைவர் திரு மன்னவன் அண்ணா அவர்களையும் அவர் தம் குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அறிவியல் ஆய்வு திறன் மேம்பட மருத்துவராக விளங்கும் மருத்துவர் வேலுமணி அவர்கள் நவீன் மும்பையை தலைமையிடமாக கொண்ட நோயறிதல் மற்றும் தடுப்பு பரிசோதனை கூடங்களின் சங்கிலி தொடரான தைரோபர் டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக அளித்துள்ளோம். அவர்களையும் வருக வருக என அகமும் புறமும் முகழ்ந்து வரவேற்கின்றேன். தந்தையின் கனவை நனவாக்கி எங்களுடன் பொங்கல் விழாவில் இணைந்து பயணிக்கும் இவ்விழாவிற்கு இனிமையாக தலைமையுரை ஆற்ற வந்துள்ள நம் அக்கா திருமதி இனிதா குமார் அவர்களையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறேன். சூலூர் வரலாற்றில் முத்திரை பதிக்கும் இக்கண்காட்சிக்கு தங்கள் பள்ளி மாணவ செல்வங்களை பத்திரமாக அனுப்பியுள்ள தகைசார் தலைமை ஆசிரியர்கள், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளிகள், நடுநிலைப்பள்ளி மற்றும் கென்னடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அனுகிரகா மந்திர் CBSE மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் இன்னும் பல மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து இன்னும் நிறைய
நன்றி நன்றி. தலைமை உரை ஒரு மிகச்சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அண்ணன் தங்கைக்கு இப்பொழுது சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி எந்த ஊரும் காரணிகளாக ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நாட்டின் குடியரசு நல்வாழ்த்துக்களை சொல்ல அன்பான மாநில செல்வங்களே, ஒரு சில நிபுணர்கள் நீங்கள் அமைதியாக உங்களை ஊக்குவிக்க சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பான குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, உங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு சில நிமிடங்கள் நான் சொல்லும் கருத்துக்களை கேட்டால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் நினைக்கிறேன். நல்லவை நடக்க வேண்டும், நாடெல்லாம் வாழ வேண்டும், நல்லவை ஒழிய வேண்டும், மனைத்துயர் வாழ வேண்டும், உள்ளவை கனியும் நீங்கி புதியமும் பூட்ட வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இங்கே இந்த விழாக்களில் ஒரு முன்னிலை வைக்கும் ஒரு நல்ல மருத்துவராகவும் மனிதனாகவும் அழைப்பை ஏற்றி வந்த உங்கள் முன்னால் நிற்க வாய்ப்பு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி. அது மட்டுமல்லாமல் என்னோடு 24 ஆண்டுகள் இந்த ஊரிலே உங்களில் ஒருவனாக இருக்கும் எனக்கும் ஒரு தனி மதிப்பு மரியாதையும் கொடுத்த இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் இங்கே நான் நன்றிப்பட்டு கடமைப்பட்டுகிறேன். எல்லோரும் என்னுடைய இந்த நட்பும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் வாழ்க்கை என்பதை இங்கே நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த காட்சியில் இந்த விழாக்களை கலந்து கொள்வதற்கு மிகவும் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், உண்மையிலே ஆனந்த கண்டிப்பாக. ஏனென்றால் உங்களையெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய 1969 81 வரை அரசு பள்ளியில் மாணவனாக ஒரு கிராமத்திலே ஏழை குடும்பத்தில் பிறந்து வீட்டில் மின்சார வசதி இல்லாமல் பள்ளிக்கு செல்ல போக்குவரத்து வசதி இல்லாமல் காலில் செருப்பு இல்லாமல் 5-6 கிலோமீட்டர் நடந்து சென்று படித்த ஒரு அரசு மருத்துவப் பள்ளியில் எந்தவித ஆதரவும் இல்லாத போது அன்று அறிவுரை வழங்கி சிறப்பாக பள்ளியிலே முதல் மாணவனாக வந்த நான் இன்று உங்கள் மீன் ஒரு ஓய்வு பெற்ற மருத்துவ பேராசை நிற்பதற்கு காரணம் யார் தெரியுமா? அந்த ஆசிரியர்கள் பண வசதி கட்ட முடியாமல் என் தந்தையார் கஷ்டப்பட்ட போது 7 ரூபா 50 காசு ஃபீஸ் கட்ட முடியாமல் தந்தையார் கஷ்டப்பட்ட போது நான் படிப்பில் முதல் மாணவர் பார்க்க எனது மதிப்புக்குரிய கணிதாசிரியர் ஆறுமுகப்பிள்ளை அவர்கள் 96 சதி லாஸ்ட் இயர் அவர் மரணம் அடைந்தார். என்னை கூட்டு கொண்டு போய் ஃபீஸ் கட்டி புக்கு வாங்கி கொடுத்து என்னை படிக்க வைத்தவர் ஆசிரியர். அதேபோல் 10ஆம் படிக்கும் போது விவசாயம் பண்ணுங்க படிக்க வேண்டாம் என்று தந்தையார் சொன்னார். பள்ளியிலே முதல் மாணவன் அதே 6 மாதம் வீட்டுக்கு வந்து என்னை அவருடைய சைக்கிளில் கூட்டிக் சென்று ரெண்டாயிரப்பட்ட அரசு பள்ளியில் என்னை சேர்த்து கொண்டு 15 ரூபாய் ஃபீஸ் கட்டி என்னை படிக்க சொன்னார். அவருடைய நீ தமிழ்நாட்டிலே ஒரு நிச்சயமாக ஒரு மருத்துவராகவோ IAS அதிகாரியாக நான் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அது ஊக்கப்பட்ட ஒரு ஆசிரியர். அவர் மட்டுமல்ல, நிறைய ஆசிரியர், சுப்பையா பிள்ளை தமிழாசிரியர், சயின்ஸ் ஆசிரியர், எங்கள் ஆங்கில டீச்சர், சர்ஜன் டீச்சர், ரோசியல் டீச்சர், அப்போ அதிகமான பேர் படித்த என்னை ஊக்குவித்து பெற்ற பிள்ளையாக என்னை வளர்த்துவிட்டார்கள் பள்ளியில். அந்த +2 படித்த நான் மருத்துவ படிக்காத வாய்ப்பு இல்லாத போது தூய சமரையர் கல்லூரியிலே BSc பாட்டனி மேஜர் எடுத்து படித்தேன். அங்கும் சிறந்த மாணவனாக வந்து நான் பள்ளியில் முதல் கல்லூரியில் வரையிலும் யூனிவர்சிட்டியிலும் அதிக மதிப்பெண் பெற்ற அந்த நாளில் அங்கே MSc ஜாயின் பண்ணி நான் IAS ஆக ஆசைப்பட்ட போதுதான் என் நண்பர்கள் உற்றார்கள் என்னை மருத்துவ தொழில் தேர்வு என்று சொன்னார்கள். 1985 முதலாக நடைபெற்ற அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று இதே கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் MBA சிறப்பாக முடித்து அங்கே MD முடித்து அரசு பணியேற்று அதே கல்லூரி 25 ஆண்டுகள் பேராசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்று உங்களுடன் நிற்பதை நான் இங்கு மனதார மகிழ்ச்சியுடன் பயன்படுகிறேன். அன்பு செல்வங்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோருக்கும் ஒருபடி மேலாக நான் எங்கள் ஆசிரியரை மதிக்கிறேன். உங்களையும் கைகூப்பி கேட்கிறேன். பள்ளியிலும் கல்லூரியிலும் உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு முதல் நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் பெற்றோர்களுடைய ஒரு சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்வார்கள் என்பதை நான் நினைவுக்கு சொல்கிறேன். அறிவுரையை கேளுங்கள். உங்களுக்கு எது தோன்றுதோ அதை சிறப்பாக செய்ய முன்னோக்கி செல்லுங்கள். அது எந்த துறையானாலும் சரி, மருத்துவ துறையானாலும் சரி, ஆட்சி பணியாளரும் சரி, சமூக சேவனம் எதுவாக சரி, கலைப்பணியாளரும் சரி, உங்களுக்கு எதில் ஆரம்பிக்கிறதோ அதில் ஈடுபடுங்கள். அதற்கான வழிகாட்டிகளை உங்கள் ஆசிரியர் பெற்றுக்கொள்ளும். நிச்சயமாக அவர்களை உங்களை வெற்றி பாதையை அழைத்து சொல்லலாம். இது சத்தியம் என்று நான் இங்கே உறுதிக் கொள்கிறேன். இதே உங்களை போல் 1981 நான் +2 படிக்கும்போது ரெட்டியார்பட்டி அரசு படிக்கும்போது இதே போல் மாவட்ட
அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் என்னுடைய ஆசிரியர் ஆர்வலி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தார். அதை தான் நான் முதல் பரிசு தட்டி சொன்னோம். அது என்னவென்றால் இடி மின்னல் எப்படி உருவாகிறது, கடலில் அலை எப்படி உருவாகிறது, அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நான் தான் பொதுமக்கள் அனைவருக்கும் அதை பிரச்சனை பண்ணி மாவட்ட அளவிலே முதல் பரிசை தட்டி சொன்ன என்பதை நினைவு கூறுகிறேன். அந்த சிறப்பான வழிகாட்டுதல், என்னுடைய ஊக்கம், என் பெற்றோர் கொடுத்த அந்த உதவி அனைத்தும் என்னை இன்று உங்கள் மூலம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளின் உலகில் வாழ்ந்து உங்களோடு ஒரு ஓய்வு பெற்ற மருத்துவ ஆசிரியர் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். பொங்கல் விழா கலைவிழாவும் அத்தனை ஊக்கமளித்த விழா சூழலை கடந்த 24 நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னை வந்து அழைப்பார்கள், சூழ்நிலை காரணமாக சில சமயம் அட்டன் முடியாது போய் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் இங்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று இந்த விழாக்களுக்கு கலந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஆண்டுகளுக்கும் என்னை அன்போடு அழைத்த மூத்த என் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை கூறி, அன்பு குழந்தைகளை உங்கள் மீண்டும் சொல்கிறேன், பள்ளியில் சிறந்த ஒழுக்கத்தோடும் நல்ல அல்பத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் இருந்த காலத்தில் விஞ்ஞானம் அதிகமாக வளரவில்லை. என் வீட்டில் கரண்டே கிடையாது. ஆனால் இன்று தொழிற்சங்கம், தொலைத்தொடர்பு சாதனங்கள், சுற்றுச்சூழல் அதிகமாக இருக்கிறது. அது நல்வழியில் பயன்படுத்துங்கள், நல்வழியில் பணம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பள்ளி கல்லூரி வாழ்க்கையை ஆசிரியரோடு இணைந்து செயல்படுத்தி நீங்கள் சிறப்பாக வெற்றி பெற்று என்னை விட பல மடங்கு உயர்ந்து வாருங்கள் என்று வாழ்த்தி அந்த ஆண்டவர் வேண்டிய உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களோடு நான் இந்த சூழ்நிலையில் பார்க்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. யாரும் ஊரே யாவரும் கேளி என்றார் தமிழ் புலவர். நீங்கள் வெளியூரிலிருந்து வந்தாலும் கூட இங்கே உங்கள் உறவினர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி மறப்பது நன்றென்று, அதுவும் ஆசிரியர் செய்த நன்றி மறவாமல் நினைவு கொண்டமைக்கு நன்றி ஐயா. திரு ஆவுடையப்பன் அவர்களுக்கு பொங்கல் விழா குழுவின் தலைவர் மன்னவன் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கிறார். ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அனைவருமே ஒரு 2 நிமிடம் யாருமே பேசாம நாங்க இங்க பேசுறத ஒரு 2 நிமிடம் உள்வாங்க சொல்றோம். நாங்க யாரும் பேசிட்டு இருக்கிறீங்க, அமைதியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விழா உங்களுக்காக தான். அமைதியா இருக்கீங்களா? இல்லை, என்ன இன்னும் சவுண்ட் வருது? ஏன்னா நான் பேசுறது உங்க காதல விலங்க உனக்கு ரீச் ஆகணும். இனி சத்தம் வருது. 1 to 5 children. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அதாவது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஊர்லையும் இப்படி ஒரு பொங்கல் விழா அமைந்ததில்லை. இது சூலூரின் பெருமை. சூலூர் மக்களுக்கு கிடைத்த ஒரு அரிய ஒரு என்ன சொல்லலாம், யாருக்குமே கிடைக்க தெரியாத ஒரு வாய்ப்பு சூலூர் வாழ் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூலா தங்கவேல் சாரினுடைய குடும்பத்தாராகிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மன்னவன் சார் அவர்களுக்கும் அவருடைய சகோதரி வினிதா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய டாக்டர் ஆவுடையப்பன் மற்றும் பொன்மணி சார் அனைவருக்கும், அறிவியல் கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அரிய படைப்புகளை அனைவருக்கும் கண்ணுக்கு விருந்தாக்கி இருக்கிறீங்க. இதை நாங்கள்லாம் கண்டு கழிக்கணும். இதற்கு நம்முடைய சூலூர் அருகில் களங்களில் இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு அவர் தான் இப்போ இஸ்ரோக்கே ஒரு உலக நாடுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு முதல்ல அந்த அறிவியல் கண்காட்சி அப்படின்னா ஜிடி நாயுடு மூலயம்பாங்க. கடவுள் வந்து 1.42 kg தான் லைட்டை கொடுத்துருக்காங்க. அதில் இந்த அறிவியல் கண்காட்சி பண்ணுறதுக்கு அறிவியல் படைப்புகளை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை, அந்த ஸ்பிரிட்டை உருவாக்கிற நம்ம ஜிடி நாயுடு அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி கண்காட்சியெல்லாம் நீங்கள் வைக்கும் பொழுதுதான் உனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து மேலும் அப்துல் கலாம் அறிவியல் படைப்புகளை படைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வரும், ஒரு ஒற்றுமை உணர்வு வரும், அறிவியல் மேலும் மேலும் படைக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம சூழலும் அறிவியல் கண்காட்சி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மாணவர்கள்
தமிழகத்தின் தலைவர் முன்னாள் வங்கி அலுவலர் அவர்களுக்கு சூழல் புகழ் விழா குழுவின் தலைவர் மன்னன் அவர்கள் சமர்ப்பிக்கிறார். நடுவர்கள் உங்களோட இடத்தை தேடி வருவாங்க. அவங்க கேட்கறதுக்கு பதில் சொன்னீங்கன்னா போதும். உங்களோட படைப்புகளை பற்றி மட்டும் கேட்பாங்க. நீங்க அமைதி காத்தீங்கன்னா நீங்க அவங்க என்ன சொல்றீங்களோ அதை அவங்களால கேட்க முடியும். சரியா? அமைதியா இருங்க. அரசகுமார் அவர்களும், திரு கல்யாண முன்னாள் முதுகலை ஆசிரியர் அவர்களும், திரு லாலன் தலைமை ஆசிரியர் அவர்களும், திருமதி வளர்மதி முதுகலை ஆசிரியர் அவர்களும் நடுவராக பங்கு கொண்டு மாணவர்களை அவருடைய படிப்புகளை ஆய்ந்து எங்களுக்கு ஒரு தேர்வு பட்டியலை ஒரு மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும். அடுத்ததாக 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கு திருமதி தமிழராணி ஆசிரியர் அவர்களும், தலைமை ஆசிரியர் திரு வைசாமி ஆசிரியர் அவர்களும் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு செய்து பட்டியலை தயார் இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி ஐயாவுக்கு நன்றி. வணக்கம். உங்களை புகழ் விழாவில் சிறப்பாக வரவேற்கிறது. என் பிரியா ஆதியன் அவர்களையும் அவரோடு வந்திருக்கின்றவர்கள் அனைவரையும் பிரியா ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு புகழ் விழா அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நிலமற்ற விவசாயியின் மகனாக பிறந்து மூத்தவராக பிறந்து 3 உடன்பிறப்புகளோடு பிறந்து ஆரோக்கியசாமி என்ற தந்தை ஒரு 3 ஏக்கர் நிலம் வைத்திருந்து அது சூழ்ச்சியால் பறிக்கப்பட்ட பின்னால் எதற்கும் கலங்காமல் அவர் இருந்து அவருக்கு ஊன்றுகோலாக இருந்தவர் எதற்கும் எங்கேயும் சாயாத சாயம்மாள் என்ற தாய் ஆரோக்கியசாமி மனைவி ஐயாவின் தாய். அப்படிப்பட்ட ஒரு இருப்பிலே அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை அப்பனாக்கிப்பட்டி இருக்கக்கூடிய அந்த பள்ளியிலே படித்தார். எதற்கும் கலங்காமல் தன்னுடைய தாய் எப்பக்கமும் சாயாமல் இருந்து ஓயாமல் உழைத்த அந்த தாய் 3 இருமை மகன்களை வாங்கி அதன் மூலமாக பணம் ஈட்டி அதன் மூலமாக தன்னுடைய வருவாயை பெருக்கி தன்னுடைய கல்வியை அவர் போதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். முன்னந்தியேர் எப்படி போகுதோ அதுபோல் பின்னந்தியை சென்றார்கள். அந்த 1 மாத காலத்தில் தன்னுடைய கல்வியை அவர் ஆடையாக சென்று அளித்தார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு சொந்தக்காரர் ஐயா. அதற்கு பின்னால் அவர் கல்லூரி படிப்பை முடித்து இஸ்ரோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் இதில் அவர் ஒரு 25 ஆண்டு கால ஒரு பணியாற்றி அங்கே பணியாற்றும் பொழுது தன்னுடைய காதல் மனைவி அவர்களை கைபிடித்து 1986ஆம் ஆண்டு கைபிடித்து அவர் 2 மகவுகளை பெற்றெடுத்து நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஒரு முடிவெடுத்தார்கள். அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அலுவலராக இருந்தார். அதற்கு பின்னாடி இருவருமே அவர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய தொழில் முனைவதற்காக தன்னுடைய திட்டங்களை அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். அன்று 500 ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த ஆரோக்கியசாமி வேலுமணி என்ற திருமகனார் 5000 கோடிக்கு தடுமாறிய நிலையிலே கூட அவர் என்ன செய்தார்? தைரோகேரை இனிமேலும் நம்மளால் நடத்த முடியுமா என்று மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் கதவை தட்டி தன்னுடைய இதை விற்பதற்காக வந்தார். அப்படிப்பட்ட ஒரு திருமகனார் நம்மூரில் பிறந்து இப்படி அரிய வகை சாதனைகளை
செய்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது உள்ளபடியே மெய்சிருக்க வைக்கிறது. அவருடைய யூடியூப் சேனலில் செஞ்சால் அவர் மோட்டிவேட்டர் ஸ்பீக்கரில் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த நகைச்சுவையாளர், இதையும் எடுத்துக்கொண்டு எப்படி திறம்பட மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்வதே வல்லவர். அப்படியே பொருள் விழா அறிவியல் கண்காட்சிக்கு வந்தது உள்ளபடியே எங்களுக்கு சிறப்பு 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 எல்லோரும் கைதட்டி அதை கைகள் தட்டுவதற்கல்ல, தட்டுவதற்கும் தான். ஒரு அறிவியல் அறிவுரைக்கு அறிவியல் கண்காட்சியில் இப்படிப்பட்ட சிறப்பு நடைபெறுவது இதுதான் முதல் முறை. எழுபத்தி 6ஆம் குடியரசு நாளுக்கு அவருக்கு கொடி குத்தப்படுகிறது. ஐயா அவர்கள் அவர்களிடம் இப்பொழுது இந்த அரங்கை ஒப்படைக்கிறோம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இந்திய குடியரசு தின வாழ்த்துக்கள். வருஷம் பிறந்ததுன்னா முதல் நாள் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மறந்துட்டு முதல் மாதத்துலையாவது ஒருக்கா சொல்லிவிடணும். ஸோ இனி 11 மாதம் பாக்கி இருக்குது. இந்த 2025 உங்களுடைய ஒரு மிகச்சிறந்த வருடமாக குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அமைய வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசைகள். இவர் என்னை பற்றி யூடியூப்பில் எல்லாம் படிச்சுட்டாரு. நான் என்னென்ன சொல்கிறோன்னு வந்ததான் எல்லாம் அவரே சொல்லியிருக்காரு. நான் வழக்கமாக மைண்டில் முதல்ல சொல்லிடுவேன், என்னை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க, நானே சொல்கிறேன். பட் எனக்கு இந்த ஊரில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் என்ன சந்தோஷம் என்றால் 2 சந்தோஷம். ஒன்று, உலகத்தில் யாராவது எங்கப்பா எங்கிருந்து நீ வந்தேன்னா இந்தியாவில்னு சொல்லுவேன். இந்தியாவுக்குள்ள எங்கிருந்து கேட்டாலும் தமிழ்நாட்டில் வந்தேன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டுக்குள்ள எங்கிருந்து கேட்டாலும் நான் கோயம்புத்தூர் வந்தேன்னு சொல்லுவேன். கோயம்புத்தூர்ல யாராவது கேட்டால் சூலூர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டிலே இல்லாத சொல்லவே வாயில வராது. அவங்கள்ட்ட ஏன் சொல்றதுன்னு சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன் ஒவ்வொரு மேடையில் அந்த பேரை சொல்றேன்னா, அந்த ஊரில் பிறந்தவனும் இந்த நிலைக்கு வர முடியும் என்றால் யாராலையும் வர முடியும் அப்படிங்கிற அறிவியலுக்கும் நம்மளுக்கும் ஒரு நிறைய சம்பந்தம் இருக்குது. எனக்கு விஞ்ஞானம் ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டு. பிஎஸ்சி படித்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன். அணு ஆராய்ச்சி நிலையத்தில் விஞ்ஞானியாக வேலையில் சேர்ந்தேன். அப்புறம் அங்கே எம்எஸ்சி பண்ணேன், அங்கே பிஹெச்டி பண்ணேன். அப்புறம் அந்த விஞ்ஞானம்ங்கிறது விஞ்ஞானம் தெரிவது மட்டுமல்ல ஒரு குறிக்கோள். அந்த விஞ்ஞானத்தை உபயோகித்து பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் எதையுமே கண்டுபிடிக்காத நான் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். எல்லாரும் கண்டுபிடிச்சே பண்ணணுங்கிற ஆசையும் வேண்டியதில்லை. விஞ்ஞானம் புரிந்தால் போதும். அந்த விஞ்ஞானத்தை புரிகிற மாதிரி நீங்க பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் யோசிச்சு படிங்க. அவங்களுக்கு மனப்பாடம் படிச்சுட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. எனக்கு அந்த விஞ்ஞானம் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் யார் எங்க கேட்டாலும் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். எனக்கு மோட்டிவேஷன் எல்லாம் கலங்களில் பிறந்த ஜிடி நாயுடு தான். அவரோட மிகப்பெரிய விஞ்ஞானி, தொழில்நுட்பம் தெரிந்த விஞ்ஞானி, வணிகம் தெரிந்த விஞ்ஞானி யாருமே கிடையாது. அவர் அந்த காலத்தில் சாதித்தது இந்தியாவுக்கு நிறைய பேர் அவரை பற்றி தெரியாது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேருக்கு தெரியும், சூலூர் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அவனாய் கலங்களுக்கு நடுவில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சொன்ன பெருமையாக நான் ஜிடி நாயுடு
பயாலஜி, இந்த 4 தான் விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 4ஐயும் கண்ட்ரோல் பண்றது கணிதம். அப்படி இருக்கும்போது இந்த 5 சேரும்போது உங்களுக்கு புரிய வரவ நம்மளுக்கு ஏன் வயசாகுது, ஏன் வியாதி வருது, ஏன் வலி வருது, ஏன் காய்ச்சல் வருது, அதுக்கு என்ன மருந்து. ஸோ மருத்துவமும் விஞ்ஞானமும் மிக மிக சம்பந்தப்பட்டவை, தொழில்களும் விஞ்ஞானங்களும் மிக மிக சம்பந்தப்பட்டவை. இன்னைக்கு உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரன் என்றால் அவனுக்கு எத்தனை பணம் இருக்குதுன்னு 0 போட்டதுன்னா இங்கிருந்து 0 ஆரம்பிச்சா அது வரைக்கும் 0, அவ்வளவு பணம் வச்சுட்டு இருக்கிறான் எலான் மஸ்க்னு ஒருத்தன். அவன் இன்னைக்கு மார்ஸ், செவ்வாயா, மார்ச்சுக்கு அவன் டெய்லி அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கான். அவன் வண்டி வச்சு அவன் அப் அண்ட் டவுன் பண்றான். அவன் அங்க மனித அமெரிக்காவை எக்ஸ்டென்ஷனுக்காக அவன் செவ்வாய் கிரகத்தை பார்க்கிறான். அப்படின்னா அவ்வளவு பணக்காரன் ஆவதற்கு காரணமும், அவ்வளவு புகழ் வருவதற்கு காரணமும், அவ்வளவு அவனை பார்த்து எதிர்பார்ப்புகள் வந்தது காரணமும், இன்னைக்கு அமெரிக்கா அதிபதி டொனால்ட் ட்ரம்பை ஜெயிக்க வச்சதே அவன் தான். அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. ஸோ விஞ்ஞானம் என்பது உங்களை இயக்கும், உங்களை மேலே கொண்டு செல்லும். விஞ்ஞானத்தின் மூலம் உங்களுடைய உலகத்தில் என்ன நடக்குதுன்னு புரியும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அத்தனைக்கு மேல எங்க அம்மாவை பற்றி அடிக்கடி சொன்னாங்க. எல்லா பெண்களுக்கும் இங்கே சொல்லிக் கொள்வது என்னவென்றால், பேரண்ட்ஸ் டோன்ட் பேம்பர். பேம்பர்னா செல்லம் கொடுக்குறது. இன்னைக்கு குழந்தைங்கள நிறைய செல்லம் கொடுக்குறீங்க. எங்க வீட்டில் செல்லம்ங்கிறது ஒரு பைசா கூட கிடைக்காது. 3-5 குழந்தை இருந்தாங்கன்னா யாருக்கு தலை சீவிகள் விடுறது அவங்களுக்கு டைம் எடுக்காது. நான் அப்பநாயக்கன்பட்டி புதூர் வந்து அப்பநாயக்கன்பட்டிக்கு அந்த 3 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் எல்லா குழந்தைகளும் அந்த அப்பநாயக்கன்பட்டி ஸ்கூலில் தான் படித்தோம். எங்கே சென்றாலும் நான் சொல்லுவது, நான் பிறந்தது பட்டிக்காட்டில், நான் விவசாயியினுடைய மகன், நான் ஏழையின் மகன், நான் படித்தது தமிழ் மீடியத்தில் என்று நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். பெற்றோர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்காம அவங்களுக்கு அவங்க வேலையை அவங்களே செய்ய வையுங்க. ரோட்ல போச்சுன்னா தூக்கிட்டு நடக்காதீங்க, நடக்க வையுங்க. நடக்கும்போது அவங்க கையை நீங்க பிடிக்க வேண்டாம், உங்க விரலை அவன் பிடிக்க வையுங்க. நான் சொல்றது ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்டுக்கோங்க. நீங்க அவன் கையை பிடிச்சிட்டு போனா அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. நீங்க அவனுக்கு விரல் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அவனுக்கு வேணும்னா பிடிப்பான், பிடிக்கலங்கிறதுக்காக அவளை வருத்தமே பட வேண்டாம். அங்க ஆரம்பிக்கிறது அவனுக்கு ஃப்ரீடம். அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். என்னுடைய பிஹெச்டி தீசிஸ்ல கடைசியில ஒரு வரி ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கிறேன். நன்றி உரை, பெற்றோர்களுக்கு நன்றி. நான் என் பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவது எதற்கென்றால், அவர்கள் எனக்கு எதையும் கொடுக்கவில்லை, சுதந்திரத்தை தவிர. குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுங்க, குழந்தைகளை யோசிக்க விடுங்க. அவங்க 4 கேள்வி கேட்டா சலிச்சுக்காதீங்க. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சரின்னு தெரியலன்னா வெக்கப்படுங்க. அதை நீங்க அவங்களுக்கு முன்னாடி கத்துக்கோங்க. உங்களுக்கு பிறந்த குழந்தை உங்களை விட அதிகமா தெரிஞ்ச அதே ஒரு பெரிய உங்களுக்கு பலவீனம் தான். கூட சேர்ந்து படிங்க, கூட உட்கார்ந்து படிங்க. குழந்தைங்களை பெரிய ஆளாக்குங்க. குழந்தைகளுக்கு சொல்வது எல்லாம் என்னவென்றால், பெற்றோர்களை பெருமைப்பட செய்யும். எங்க அப்பா அம்மாவுக்கு யாராவது எங்க அம்மாவை கேட்பாங்க, உன் பையன் என்ன படிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டான். அவன் என்ன படிச்சிருக்கான் எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு படிச்சுட்டே இருக்கிறான், 35 வருஷமா அவன் படிச்சுட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த எம்எஸ்சி படித்தான், பிஎஸ்சி படித்தான், அதெல்லாம் சொல்லவே தெரியாது. ஸோ உங்க அம்மாவுக்கு புரியாததை நீங்க படிச்சிருக்கணும். எவ்வளவு பணம் என் பையன் வச்சிருக்கான்னு கேட்டால் எங்க அம்மாவுக்கு தெரியாது. ஒரு நாள் எங்க அம்மா கேட்டாங்க, ஏன்டா நீ எவ்வளவு பணக்காரன் அப்படின்னு கேட்டாங்க. அது கணக்கு சொன்னு வச்சுக்கோங்க, கோடி, 100 கோடி, 500 கோடி அவங்களுக்கு புரியாது. நான் என்ன சொன்னேன்னா, அப்பநாயக்கன்பட்டி புதூர்லயே பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அந்த பல்லடம் தாலுகாலேயே பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே பணக்காரன் நான் தான் சொல்றவங்க அவங்க புரிஞ்சு. நான் எல்லாம் இது எதுக்காக சொல்றேன்னா, சின்ன குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உலகத்தில் உன்னால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது.
நான் வழக்கமாக ஒவ்வொரு மீட்டிங்லேயும் போனப்பா நீங்கள் இங்கே வாங்க நடுவில் நிற்கிறவரு உங்களால் ஒரு எருமை தூக்க முடியுமா அப்படின்னு நான் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்க. வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க எருமையை தூக்க முடியாதுப்பாங்க. அதுதான் வழக்கமான ஆன்சர். அப்புறம் கேட்ப இப்பதான் பிறந்த எருமை கண்டுபிடி இப்பதான் 7 கிலோ தூக்க முடியும்பாங்க. நேற்று பிறந்த இந்த கண்டுபிடியை இன்னைக்கு தூக்க முடியுமான்னு கேட்பேன், முடியும்பாங்க. 2வது நாள் தூக்க முடியுமான்னு கேட்பா, முடியும்பாங்க. 3வது நாள் 4வது நாள் ஒவ்வொரு நாளும் அந்த எருமை கண்டுபிடியை நீங்க டெய்லி தூக்கிட்டே இருந்தா 300வது நாள் நீங்க எருமையிலேயே தூக்க முடியும். நான் மேடையில் நின்று ஹிந்தியில பேசினா அவன் கதறான். எப்படி சார் நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டீங்க? 1 டெக்ஸ்ட் புக் படிச்சேன், 2வது டெக்ஸ்ட் புக் வாங்கினா 10 வயசு வரைக்கும் இருக்கிற டெக்ஸ்ட் புக்கை வீட்டில் வாங்கி வீட்டில் உட்காந்து வீட்லேயே படித்தேன். இன்னைக்கு மேடையில் என்ன மாதிரி ஹிந்தி பேசுறதுக்கு ஆளே இல்லை. மராட்டியும் பேசுவேன், கணிதம் படித்தேன், மெடிக்கல் பிஸ்னஸ்ல டிஸ்டர்ப் பண்ணேன். இது எல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதனால் முடியாதது எதுவுமே கிடையாது. அது வேணுங்கிறதெல்லாம் விடாமுயற்சி வேணும், ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம்னா எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்கணும். பெற்றோர்களுக்கு இன்னைக்கு குழந்தைகளும் பெற்றோர்கள் 2 பேர் இருக்கிறதுனால நான் பேசுற கண்டென்ட்டே மாறுது. நிறைய பேர் பெண்மணிகள் கேட்பாங்க, சார் என் பையன் சரியாகவே படிக்க மாட்டேங்கிறாங்க, என்னங்க பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவன் ஃபோக்கஸ் பண்ணேன்னு அர்த்தம். உடனே கேட்பாங்க, ஃபோக்கஸ்னா என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி ஃபோக்கஸ்னா என்னன்னு கேட்டுப்பாங்க. ஒரு புஸ்தகம் கொடுத்து அந்த புஸ்தகத்துல அவன் திறந்து 20 பக்கம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் மேல எந்திரிக்கிறான்னா அவங்ககிட்ட ஃபோக்கஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அவன் ஒரு பக்கமே படிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தாங்க, அவனுக்கு ஃபோக்கஸ் இல்லைன்னு அர்த்தம். குழந்தைங்கள புரிஞ்சு வச்சா என்னன்னு, எழுதுறதுன்னு ஆரம்பிச்சா 10 பக்கம் எழுதுறதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை மேல எந்திரிக்குதுன்னா ஃபோக்கஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நடுவில் முன்னாடி ஒரு போனை வச்சு நோட்டிபிகேஷன் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஃபோக்கஸ் இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்ச குழந்தைங்களே, நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா எதையும் சாதிக்க முடியும். இந்த சூலூர் இந்த ஏரியாவிலேயே சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சூலூர்னு சொன்னாலே ஞாபகம் வர்றதே 3 தான். 1 சூலூர் சந்தை. எங்க அம்மா அப்பனா நடந்து வருவாங்க. நடந்து வந்து கொஞ்சம் சாமான், எங்கள் அம்மா வந்து 2 எருமை மட்டும் மேய்ச்சி 2 எருமையில் 70 லிட்டர் பால், ஒரு வாரத்துக்கு 1 லிட்டர் 1 ரூபா, அந்த 70 ரூபாய் வச்சுட்டு அவங்க தன்னுடைய குழந்தைங்களை எல்லாரையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் பண்ணி பாம்பே யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணாங்க. 1 பைசா கடன் வாங்காம. அவங்க சூழல் வந்தாங்கன்னா சூழலில் வேணுங்கிற சாமான் வர்ற சாமானத்தை வாங்கி போட்டுட்டு அவங்க வண்டியில் உட்காந்து அவன் 1 ரூபாய் கேட்பான். 1 ரூபாய்க்கு 3 பக்கா பொறி வரும். எங்கள் அம்மா 3 பக்கா பொறி வாங்கி கையில் எடுத்துட்டு வருவாங்க. நாங்கள் சாயங்காலம் 3 மணிக்கு அப்பராங்கி பட்டி புத்தகத்துலேருந்து யோசிப்பேன். எங்கள் அம்மா அங்கேருந்து 3 மணிக்கு கிளம்புனா நாம் இங்கிருந்து கிளம்புனா காசி வந்த புது பிரிவு வரைக்கும் நாங்கள் நடந்து வந்துடுவோம். அந்த பொரியை வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவோம், அவ்வளோ பசி. ஸோ அது வாழ்க்கையில் எப்பவுமே வரக்காது. எப்போ வெள்ளிக்கிழமை வரும், எப்போ பொறி வரும்னு பார்த்துருந்த காலம் சூலூருங்கிற போது அந்த சந்தை ஞாபகத்துக்கு வருது. 2வது எஸ்ஆர்எஸ் பஸ் ஞாபகத்துக்கு வருது. எஃபிசியன்ட் பஸ்ஸு, தங்க பல்லு, இந்த மாதிரி பஸ்ஸுக்கு தான் இந்த ரோட்டில் போயிட்டு இருந்தது. 3வது ஞாபகம் வர்றதுன்னா சண்முக தியேட்டரு. அங்கே தான் அப்பராங்கிப்பட்டியிலேருந்து நடந்த வந்து போய் நாங்கள் முதல் பார்த்த படம் பாபுன்னு ஒரு படம். அது 1970 அப்பதான் வந்து பார்த்த படம். இதெல்லாம் எனக்கு சூலூரில் ஞாபகம் வருகிறது. சூலூரில் மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகவும் பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள். நான் மணிக்கணக்கில் பேசுவேன். எனக்கு திருப்பி மெட்ராஸ்லேருந்து காலையில் வந்திருக்கிறேன். திருப்பி மெட்ராஸ் போகணும், அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதனால் அதிக நேரம் என்னால் பேச முடியாது. பட் வந்ததுக்கு உங்களை மனசில் நிற்கிற மாதிரி 2 மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மனுஷனால எல்லாம் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.